வெல்கம் டு எஸ்ஜே வர்ஷினி. ஃபஸ்ட்டு ஒரு பூ பார்க்கலாம். பெல் போல் இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன். லாஸ்ட் வீடியோவில் மொட்டோடு பார்த்துருக்கோம். பாருங்கள், பூ எவ்வளோ பெருசாக பூத்துருக்கு பாருங்கள். இது கண்டினியூஸாக பூ வந்துகிட்டே இருக்குது. இப்போ கொஞ்சம் மழை வந்து சீசன் கொஞ்சம் மாறினதுக்கப்புறம் கிளைமேட் சேஞ்ச் ஆனால் வெயில் வரங்காட்டியும் நல்லாவே மொட்டுக்கள் நல்லா எடுத்துகிட்ருக்குது பாருங்கள். இதுலேயும் பாருங்கள் நல்ல மொட்டுக்கள் வந்துட்டுருக்குது. இது என்ன ப்ளூம் ஆகலை, மொட்டோடு நல்லா நிறைய வந்திருக்குது. இதுலேயும் பாருங்கள், இந்த ஃப்ளார் பாருங்கள், ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அடுத்தடுத்த நாள் வரும்போது எப்படி ஆகுது இது பாருங்கள். அடுத்தது இப்போ மொட்டுக்கள் இது பார்த்துட்டு இருந்தேன்ல, இப்போ இது ப்ளூம் ஆகிருக்குது. இது ஒரு நல்ல பேபி பிங்க்கு. அவுட்டரில் நல்லா டார்க்காக வருது. உள்ளே வந்து அந்த லைன்ஸு நல்ல டார்க்கு ரெட்டிஷ் பிங்க்கில் வருது. அவுட்டரில் லைட்டாக இருக்குது, உங்களுக்கு ஒயிட் மாதிரி தெரியுது. நல்ல பேபி பிங்க்காக இருக்குது. அப்புறம் இது வந்து பாருங்கள், இது ஆல்ரெடி பூத்துருச்சு. நல்லா ரெட்டிஷ் பிங்க் தான், இது ராணி பிங்க். இது இன்றைக்கி பூத்துருக்கு பாருங்கள். ரெண்டு லேயராக இருக்குது. அப்புறம் மேலே ஒரு லேயர் வந்து கப்பு மாதிரி இருக்குது. இது உள்ளார் வந்து ஒரு ஒயிட் கூட கிடையாது, ஒரு சாண்டில் கலர் மாதிரி இருக்குது. எல்லோவும் கிடையாது, பியூர் ஒயிட்டும் கிடையாது, ஒரு சாண்டில் கலந்த ஒயிட் மாதிரி வந்திருக்குது. அதனுடைய 2 நாளுக்கு முன்னாடி பூத்த பூ தான் இது. இது வந்து பர்பிள் கலர். இது வந்து 2 days. இது ஃபஸ்ட்டு காமிச்சிருப்பேன் மொட்டாக இருக்கும்போது. இது பாருங்கள், இந்த இடத்துல டார்க்காக இருக்குது பாருங்கள், செம காற்று. அடுத்தடுத்து மொட்டுக்கள் வந்துகிட்டே இருக்குது. கொஞ்சம் ஃப்யூஸ் ஆகி வரும் போல். இந்த பாருங்கள் அடுத்தது. அப்புறம் இந்த இது இன்னும் ப்ளூம் ஆகலை. இது ஒரு கலர். இது வந்து நல்லா இது சாண்டல் கலராக இருக்குது உள்ளர. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், ஃபயர் போல் இருக்கிறது. இது வந்து கிரிப்சம் வந்து நிறைய மொட்டு எடுத்துருக்குறாங்க. இது வந்து ஆர்டிஃபிஷியலாக இருக்குதுன்னு சொல்லுவேன். பூக்கள் பூக்கும்போது ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது இங்கே பாருங்கள், இது வந்து பர்பிள் கலர் ஃப்யூஸ் ஆகிருக்குது. அடுத்து மொட்டு நல்லாவே இருக்குது. நம்மளுடைய பிளான்ட் இது கொஞ்சம் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, எடுத்து வச்சுருக்கு. இது ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் இந்த பிளான்ட் எவ்வளோ பெரிய பிளான்ட்டு. இண்டிகோ கிளேஸ். இது நல்லா டார்க் கருகருன்னு இருக்கிற பர்பிள் கலர் தான் இது. இது வந்து பூவே வந்துருச்சு, நல்லா தளைஞ்சு போய் நல்லா இதை வந்து எப்படி ரெடி பண்ணிட்டோம் இந்த பெரிய பிளான்ட்டை. அதுக்கு அடுத்து இந்த பிளான்ட்டும் அதே போல் தான் இருந்தது, பூக்களோடு பூத்தாச்சு. அடுத்த மொட்டுக்கள் வரத்துக்கு தயாராகிட்டுருக்குறாங்க. அடுத்து இண்டிகோ கிளேஸில் அடுத்தடுத்த மொட்டுக்கள் வந்துட்டுருக்குது. இவங்க மிஸ் இண்டியா சுவாசிகம். இங்கே பூ பாருங்கள், இது ஒரு நல்ல சூப்பரான ஒரு மட்டி பெயிண்ட்டு மாதிரி வரும் பார்த்திங்களா, பிங்க்கில் செம்மையானது வருதுங்க. சூப்பராக இருக்கும் இது கலர். இது மெச்சூர்டு ஆக ஆக இதுவும் ஆர்டிஃபிஷியல் மாதிரி இருக்கும். நல்ல பிளாஸ்டிக் பூ மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. நிறைய பூக்கள் பூக்கும்போது அப்படியே பார்க்க இருக்க பெருசாக மெச்சூர்டு ஆக ஆக பிளான்ட்டு பூக்களும் கொஞ்சம் நல்லா பெருசாகவே வருது. அது வந்து கொஞ்சம் டைனியாக இருக்கும். நான் வந்து கிறிஸ்டம் சொன்னேன் இல்லையா, அது கொஞ்சம் டைனியாக இருக்கும். அப்படியே இந்த இடம் பார்த்துடலாம். இது இன்றைக்கி பூத்துருக்குறாங்க பாருங்கள். இது ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பேன். லாஸ்ட் வீடியோவில் காமிச்சிருக்கும்போது ஒரு இதாக இருக்கும். இது பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக பூத்துருக்குறாங்க. இவங்க இன்னும் ப்ளூம் ஆகலை, நாளைக்கு தான் பூப்பாங்க. இவங்க ஃபஸ்ட் நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு இது பார்த்தோம் இல்லையா, அதே தான். அதில் கொஞ்சம் சின்ன மைனூட்டான ஒரு இது தான். கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். இது வந்து ஒயிட் கொஞ்சம் மிக்ஸ் நிறைய இருக்குது பாருங்கள். இது பெட்டல் ஷேப்பே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு சட்டுன்னு பார்க்கும்போது 2 ஃப்ளாரும் ஒன்று போல் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் இவங்கள நிறைய வாட்டி பார்த்துட்டோம். இவங்களும் அதே மாதிரி தான். வாங்க, இது எப்படி சாஞ்சு போச்சு, வெயிட்டாக இருக்குது. இது ஒரு இது ஒன்று ஏரோ பெட்டல்ஸ், நல்ல பிளட் ரெட்டுங்க. இது செம்மையான ரெட்டு, ரொம்ப இதாக இருக்கும் பார்க்க. அப்படி ஒரு இது பாருங்கள் எப்படி இருக்குது. இது வந்து லீஃப் டைப்பில் இருக்கும் இந்த பெட்டல்ஸு. இருங்க, ஒட்டிகிட்ருக்குது, நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கே எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. அடுத்து இது ஒரு பர்பிளுங்க. இது ஒரு டார்க்கு பர்பிள். இது இன்னும் ப்ளூம் ஆகலை. இது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இது காப்பர் மாதிரி இருக்கும், நல்ல டார்க் மெரூனில். இது போல் பாருங்கள், ஃபஸ்ட்டு லேயர் நல்ல டார்க் மெரூனாக வருவாங்க. அப்புறம் இந்த பேபி பிங்க்கு சாண்டில் இதெல்லாம் மிக்ஸ் ஆன கலரில் வருவாங்க. இது ஃபுல் ப்ளூ. நாளைக்கு பார்க்கலாம். இது இப்படி தான் இருக்குங்க, இன்னும் ஃபுல்லாக விரியல.
அடுத்தது இவங்க ஒரு சூப்பரான ஒரு கலரு. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம்ல அது வந்து பேபி பிங்க்கு, இது வந்து ஒரு பீச் சாண்டில் கலரில் இருக்கிறது. பீச் கலரும் சாண்டலும் மிக்ஸ் ஆன கலரில் இருக்கிற மாதிரி இருக்குது. இது 2 லேயர் தான். இது உள்ளார பாருங்கள் எப்படி இருக்குது அதனுடைய இது. உள்ளார அந்த கொடை மாதிரி இருக்குது, விங்ஸாக இருக்குது, தெரியுதுங்களா? அடுத்து இவங்க பேபி பிங்க்கில் தான் இருக்கிறாங்க, இன்னும் ப்ளூம் ஆகலை. இப்போ தான் எல்லாம் கொஞ்சம் மொட்டுக்கள்லாம் வந்துட்டுருக்குறாங்க, வெயில் கொஞ்சம் வரவே. இவங்க ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டோம். இவங்களும் பாருங்கள், இவங்க ஒரு சமயம் மார்பிளாக வந்தாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதை இப்போ பாருங்கள், இது கிடையாதுங்க. இவங்க வேறு இவங்க வேறு. இவங்க வந்து பர்பிள் கலரில் வரும், மெரூன் கலரில் பர்பிளாக வரும். ஓகே, அடுத்து இவங்க பாருங்கள், இவங்களும் இன்னும் நல்ல நாளைக்கு ப்ளூம் ஆவாங்க. இவங்க நாளைக்கு ப்ளூம் ஆவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடினியம் பூக்கள் எல்லாம் என்னென்ன பூக்கள் பூத்துருக்குதுன்னு பார்த்துட்டோம் இல்லையா? எல்லாம் அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டோம். இது பாருங்கள், இப்போ அது தெரியுதுங்கன்னா அது எப்படி இருந்தது. இது நல்லா விரிஞ்சு ப்ராடாக நல்லா இருக்குது பாருங்கள், ஷேப்பே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா? இதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் எஸ்ஜே வர்ஷினிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.